தப்பு இல்ல. என்ன கதைன்னு சொல்றேன். லாஸ்டா நான் திருநெல்வேலியிலிருந்து பெங்களூருக்கு 1600 ரூபாயில புக் பண்ண பஸ் தான் விஜே பஸ். 10:30க்கு திருநெல்வேலி வண்ணார்பேட்டை பஸ் வரும் அப்படின்னு போட்டிருந்தேன். நானும் அங்கே வந்துட்டு பஸ் 1.5 மணி நேரம் லேட்டு. கால் பண்ணி கேட்டால் கரெக்டாக இந்த மாதிரி டிராஃபிக் இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனை, அதனால வர முடியல அப்படின்னு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. அதனால பஸ் சைடில் எந்த குறையும் இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னா திரும்ப திரும்ப கால் பண்ணும்போது கரெக்டாக அட்டன் பண்ணாங்க. ஆனால் பஸ் 1.5 மணி நேரம் லேட்டு. இதுக்கு தான் இங்கே சண்டை. பைபாஸ்ல போயிட்டாங்க, நான் ஒரு ஆளு தான் உள்ள வரணும். அது உங்க தப்பு புரியுதுங்களா? ஏன் தப்பு இல்ல. தப்பு தானே. கால வருமா மன்னிப்பு கேட்கணுமா? இப்ப இதுக்கு மேலேயும் டிராபிக் ஆயிடுச்சுனாலும் நீங்க எங்களை தான் கூட சொல்லுவீங்க. ஒரு மனுஷன் அவ்வளவுக்கு பதில் சொல்கிறான், இருந்தால் கூட அதை ஏற்றுக்கிற மனசு யாருக்குமே இல்லை. அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. நானும் நிறைய பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் கூட தான். ஆனால் இந்த பஸ்ஸில் அவ்வளோ ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனால் கூட ஏற்றுக்கிற மாதிரி பேசஞ்சர்ஸ் இல்லை. நானும் பஸ்ஸில் ஏறி தூங்கிட்டா காலையில் பெங்களூர் வந்துடுச்சு. என்ன கொஞ்சம் லேட்டு தான், நல்லா தான் இருந்தது. ஈச்சர் பஸ் தான், உள்ள ஸ்லீப்பர் தான். பஸ்ஸை பற்றி சொல்லணும்னா நல்லா தான் இருந்து, எந்த குறையும் இல்லை. விஜே டிராவல்ஸ் அப்படிங்கிறத லாஸ்ட்டாக 1 மந்த் தான் இந்த ரூட்டில் பார்க்குறேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். பெங்களூர் வரும்போது இங்கேயும் டிராஃபிக் தான். இதையும் தாண்டி வரும்போது கரெக்டாக 2.5 மணி நேரம் லேட்டாக தான் பெங்களூர் கொண்டு விட்டாங்க. ஆனால் ரெஸ்பாண்ட் எல்லாம் ஒழுங்காக பண்ணுறாங்க, அதில் எந்த குறையும் இல்லை. இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்கு ஃபாலோ பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் தான் கண்டினியூஸாக வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ஃபாலோ பண்ண மறந்துடாதுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.